வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ எல்லா வளமும் பெற வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ பார்க்க போகிறது மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வக்கரமாக நாளில் இருக்காருங்க. ஸோ நாளில் இருந்த சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள்லாம் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு மனக்கலக்கங்கள், தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன அவமானங்கள், பிடிவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. ஏன்னா வந்து அது சனியுடைய சாரத்தில் சனி வந்து 11 இருக்கும்போது லாபங்கள் எள்ளி தரதில் வந்து எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது, எல்லாமே வெற்றியாக தானே. பட் ஆனால் மன உளைச்சலையும் மனசில் வந்து சின்ன சின்ன மன காயங்களையும் ஏற்படுத்தும். ஸோ அதுதான் வந்து உள்ள ப்ராப்ளமே. ஏன்னா வந்து ஒரு நீச்ச கிரகம் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்க்ராச்சஸை ஏற்படுத்துங்க. ஸோ அதோடு பண்ண முடியாது. அது மேஜராக வந்து யாருக்கெல்லாம் பண்ணணும் போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு தான் மேஜராக வந்து பாதிப்புகள் இருக்கும். மற்றவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கிறது பெரிய ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஏதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏதாவது ஒரு பெரும் பணம் எதிர்பார்த்தீங்களாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குரு சுக்கிரன் மட்டும் பெரும் பணம் இல்லை, சனி சுக்கிரன் வந்து ஒரு நல்ல ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் போயிட்டுருங்க. ஸோ 8ல் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களுக்கும் அதுவும் சனியுடைய சாரத்தும் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு 3, 6, 8, 11 போதே வேலை மாற்றம், ஏதாச்சும் ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் வந்து ஜம்ப் அடிக்கும்போது பெரிய பணம் வர்றது, பெரிய ஒரு பதவியில் போய் உட்கார்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது பெரிய கடன் கேட்டுனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ல் உள்ள செவ்வாய். ஸோ 4ல் உள்ள செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும். கொஞ்சம் தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள், ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து 9ல் வந்து இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும். 9, 11 வந்து வெளிநாட்டில் இருக்கணும், ஒரு பெரும் பணம், குழந்தைகளுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வெளியூரில் போய் குழந்தைங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ல் இருந்தாலும் அந்த 11ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரும் பணம், பெரும் ஒரு அதிர்ஷ்டம் மூலியமாக ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லோன், ஒரு பெரிய லோன் கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷம், குதூகலங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருந்து அது 11ஆம் அதிபதியான சனியுடைய சாரத்தில் போகும்போது திடீர் ராஜயோகங்கள், திடீர் சொத்துக்களால் லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் மனதில் காயங்கள் இருக்கணும், கண்டிப்பாக காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருந்து அது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் அது 11ல் போகிறனால குடும்பத்துக்கு தேவையான பணம்லாம் சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயமாக நடக்க ஆரம்பிக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வக்கரமாக போகிறனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது பெரும் பணம், தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் சரி, வெளிநாட்டு சம்பந்தமான விஷயம் ஒரு பெருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள், தந்தை சார்ந்த உறவுகளும் ஒரு பெருமானம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், ஒரு பிரார்த்தனை தாங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா 5, 9, 11ங்கிற ஒரு அந்த பாவ கணக்கில் வரும்போது சிறப்பான பலன். குழந்தைகளோட வெற்றி சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாக பெரிய கல்வி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளியூரில் நல்ல ஒரு விஷயங்களை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாக இருக்கும். அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூல நட்சத்திரத்தில் வந்து திங்கட்கிழமை இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வேலை சம்பந்தமான சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் வந்து சிறப்பான
பலன் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து 4லிருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது வக்கரமாகவும் தாயாருடைய பிடிவாதங்கள் இருக்கும். மற்றபடி வந்து லாபங்கள் இருக்குமா, நிலப்படங்கள் வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா வந்து இந்த சனி செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்களாக வர்றது, கொஞ்சம் இடிக்கிறது, முதைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக வந்து ராகு தசாபதினா ராகு வந்து 12லிருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் பெருத்த லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து அற்புதமான லாபங்கள். ஸோ அது வந்து அற்புதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் நல்ல விஷயங்கள். கொஞ்சம் வந்து வெளியூர் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களாம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபதினா சிறப்பான பணங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய பணம், அப்பா சார்ந்த விஷயங்களும் பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 8ல் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய பணம், பெரிய வெற்றிகள் வருவதற்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலை மாறுவதனால ஒரு பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடமே வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், இல்லை அப்பா கிட்ட வந்து வாக்குவாதமோ இல்லை அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்கள் இருக்கவங்க வந்து கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். வேலை விஷயங்களும் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் சின்ன நெருக்கடிகள் வரும், அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கரன் 11ல் சிறப்பான பலன்கள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 1 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன்களுக்கு கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சின்ன அலைச்சல்களாக சின்ன மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை விஷயங்கள் வந்து அலைச்சல்கள் இருக்கும். நடைமுறையில் வந்து சின்ன அவமானங்கள் போடுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துவிடும். ஸோ அதுதான் விஷயம். வேலையில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் 3ஆம் அதிபதி சந்திரன் 8ல் இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து அது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு சஞ்சலங்கள், கொஞ்சம் வந்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து புதிய முயற்சியை விட்டு அன்றாட வேலைகளை செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. கண்டிப்பாக வந்து புது வேலை எடுக்கணும்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த சர்க்கரை மற்றும் உப்பு போட்டு அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. ஸோ அது வந்து அந்த உப்பு கரைசலும் அந்த சர்க்கரை கரைசலும் வயிற்றில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சந்திராஷ்டமத்துக்கு ஒரு பரிகாரமாக வச்சுக்கோங்களேன். ஸோ அது பண்ணும்போது அந்த சந்திராஷ்டம எஃபெக்ட் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அது சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள், ஸோ தாயார் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ தாயாருக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சண்டை போடுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது, உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ல் உள்ள கேது. ஸோ 5ல் உள்ள கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வந்து குழந்தைங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, கொஞ்சம் இடவடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், கடன் கேட்ட இடத்துல வந்து கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து சுக்கிரன் வந்து போகிறது வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து மறைமுகமாக சில சந்தேகங்கள், சின்ன மன உளைச்சல், அதனால் வந்து மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா அதை போட்டு மைண்டில் போட்டுக்கிட்டு உட்காந்து உழைப்பிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அடுத்த கட்டம் என்னன்றதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அது பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட நிறைய சந்தேகங்களும் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மாமியார் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மண்டையில் போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன மன உளைச்சல், டென்ஷன்லாம் திங்கள் செவ்வாயில் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி
10ல் இருக்கும்போது அது நல்ல லாபங்கள் எல்லை தரத்துக்கான வாய்ப்புகள், நிறைய புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 11ல் உள்ள ராகு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எல்லை தரத்துக்கான வாய்ப்புகள், தொழிலில் நல்ல மென்மையான ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 4ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 8ல் இருக்கும்போது தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது, இல்லை ஒரு சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டமத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடும். அந்த 2 நாள் மட்டும் ஆகிடும். மற்றபடி எல்லாமே நார்மல் வேலை பார்க்கலாம். புதிய முயற்சிகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அப்புறம் ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இந்த 3ல் இருக்கும்போது காமத்திரிகோணம்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து எதாவது ஏடாகூடமாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கணும் நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சந்தேகம்லாம் தூக்கி போட்டு நடக்கிற வேலையை பாருங்கள். ஏன்னா ஏகப்பட்ட வேலையில் இருக்கும்போது இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அப்புறம் ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான ஒரு முயற்சிகள், அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பட் லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபதியும், குரு வந்து ராசியிலே இருந்து அது 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது டாக்குமெண்டேஷனில் இருக்கணும், 1க்கு 3 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். திங்கள் செவ்வாய் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது குருடைய சாரம் சந்திரனும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது நீச்சமாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை சனிக்கு வரனால நமக்கு நடைமுறையில் வந்து சின்னதாக கோபதாபங்களும் கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஏமாற்றுறதோ ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து சம்டைம் வந்து நமக்கு தெரியாமல் வந்து சில பேர் வந்து நமக்கு ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து 5ல் இருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைங்க எழுத்து பேசுறது, குழந்தைகளாக வந்து ஒரு சின்ன மனசு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்கள் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அது ஒரு ரிஷப லக்னம் வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து 10ல் இருக்கார். ஸோ 10லேருந்து செவ்வாயோட சாரத்தில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் போடும்போது 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. தொழில் இருப்பது சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்க. மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதி 1 4ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்குது. அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பிரயாணங்கள். ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 4 வந்து 6ல் இருக்கும்போது அதோடைய நட்சத்திராதிபதி சனி வந்து 9ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னா நிறைய வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வீடு வாசல் அப்பா அம்மா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயார் தந்தையார் மற்றும் அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. ஏன்னா அது 6ஆம் இடம்ங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். சில நேரங்கள் வந்து வீடு இல்லை வண்டியோ ஏதோ வந்து லோனில் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுதான் வந்து மேஜராக பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் ரொம்ப நல்லா இருந்தாலும் உங்களுக்கு வந்து புதன் வியாழனில் வந்து அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ புதிய முயற்சியில் எதுவும் பெருசாக மண்டையில் போட்டுட்டு அன்றைக்கி ஓடாமல் அன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அன்னைக்கு பண்ணுற வேலைகளை பண்ணுங்கள். மற்றபடி புதிய முயற்சி எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்குது. 7ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் வந்து 7 9 நாளே வந்து ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் என்பது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் வர்றதும் நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் வந்து 8ஆம் அதிபதியுடைய நெருங்கி போகிறது, அதாவது சனியோட நெருங்கலை, பட் நெருங்கி போகும்போது கொஞ்சம் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா சம்மந்தமான விஷயங்கள், அப்பா உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக கிடச்சிடும். பட் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது பார்த்துக்கணும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வருமானம் வரும்னா வருமானம் தான் வரும். பட் அங்கே போக சொல்கிறாங்க, இங்கே போக சொல்கிறாங்க, ஒரே அலைச்சலாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோட கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 8ஆம் அதிபதியான சனி வந்து 9லிருந்து அது குருவுடைய சாரத்திலே இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தந்தை சார்ந்த உடல் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், அப்பா கிட்ட பேசும்போது இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அது கொஞ்ச நாள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புனா தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களை வந்து காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற குடும்பம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது ஏன்னா வந்து இது செவ்வாய் சனி வந்து ஒரு பார்வையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு எமோஷனை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நடைமுறையில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கும். பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் போகும். பட் அது ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அதனால் ஸ்ட்ரெஸ் வரும். கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ல் வந்து 10ஆம் அதிபதியான ராகு. ஸோ 10ஆம் அதிபதியான 10ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் அங்கே போகிறது இங்கே போகிற மாதிரி அலைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2 இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து புது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபதி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் முன்னே 7ல் இருக்காருங்க. 7ல் உள்ள சூரியன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கணவன் மனைவி வந்து ஏதாச்சும் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அங்கங்கே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். சில நேரங்களில் வந்து ஒய்ஃப் ஒரு ஊரில் இவங்க ஒரு ஊரில் அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் அந்த புதன் வியாழக்கிழமைகள் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் புதிய முயற்சிகளை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து வேலை சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்றங்கள், நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, லாபங்கள் நல்லா இருந்தாலும் சின்ன வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் ஏதோ இடோடமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துருந்தோம். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து 10ல் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடு இல்லை வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும். பட் ஆனால் வருமானம் வரும் பட் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் தந்தை சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கிற மாதிரி தான் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வருமானம், நல்ல ஒரு நண்பர்களாக நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் கிடைச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன அவமானங்களோ ஒரு வாக்குவாதங்களோ ஏடாவிடமாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது பார்த்துருந்துக்குங்க. செவ்வாய் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து ராகு குரு தசாபுத்தி அந்தரங்கள் வந்து குரு 12லேருந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த புதன் வியாழனை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, 9ஆம் அதிபதி வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ எதுவும் அகலக்காலம் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 1-4 ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு லோன் போட்டு வண்டி வாகனம் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இல்லை ஏதாவது இடம் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். அப்பா அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனம் தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து மிதுன லக்னமாக இருந்து கேது வந்து 4ல் இருக்கார். அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா சில நேரங்கள் வந்து மன ரீதியாக ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பேசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும்.
இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது, சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. என்னென்னா நடைமுறையில் வந்து இப்போ சுக்கிர திசை நடக்கிறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது விடுக்குன்னு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம், ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்தவர்கள் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வாரத்தின் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அந்த டைமில் வந்து சந்திராஷ்டம டைம் பண்ணும்போது புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலைக்கு செய்கிற இடங்களில் இருக்கிற பெண்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்களோ கொஞ்சம் மன உளைச்சலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களால் நைட்டு தூங்காமல் உட்கார்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். குழந்தைகள் விஷயங்கள் வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து புதன் வந்து சனியுடைய சாரத்துலேருந்து அது வந்து 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வெள்ளி சனிக்கிழமைகள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருது, நல்ல லாபங்கள் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா குரு இப்போ வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு பிப்ரவரி வரை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சிறப்பான யோகங்களை கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் வக்கரமாக இருக்க குருவால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். அதனால் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வந்து சுக்கிரனும் இருக்கார். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதகாதிபதியாக வர சுக்கிரன் வந்து 8ல் போகும்போது யாராவது ஒரு சாபங்களை வாழும்போதற்கான வாய்ப்புகள், ஏதாவது இடவிடமாக வந்து கோபத்துக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பெண்களிடம் இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வருவதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக, நல்ல ஏற்ற நல்ல சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயர்வு, பெரிய பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் என்னாலும் குரு வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது தேவையில்லாததெல்லாம் போட்டு மண்டையில் போட்டு உடட்டிக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரங்களில் வந்து ஏதோ நம்மளே வந்து ஒரு டிப்ரெஸ் ஆகி உட்கார மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்குது. இந்த குழந்தைகளாலோ இல்லை தொழில் ரீதியான விஷயங்களும் பாதிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். கணவன் மனைவிக்கு நடுவிலையும் வந்து இந்த மாதிரி வாக்குவாதங்கள் வரும். ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரனும் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். அது வந்து செவ்வாயோட சாரத்திலே இருக்கும்போது அவமானங்கள், ஏதாச்சும் வந்து வாக்குவாதங்களோ அவமானங்களோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக. என்னங்க அது நெகட்டிவாகவே சொல்லிக்கிறா, 8ல் இருந்தால் பாசிட்டிவாக சொல்ல முடியாதே, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மற்றபடி 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 12ஆம் அதிபதியான புதன் வந்து ஒரு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுவும் வந்து புதன் சனியுடைய சாரத்தில் போகும்போது அது 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாச்சும் வந்து ஃபீஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் காலேஜ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து நீங்கள் இடவடமாக போட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6லேருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நெருக்கடிகள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள், இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது. குடும்பத்திலும் கொஞ்சம் விடுவிடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. மற்றபடி வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருந்து அது 8ல் இருக்கும்போது நிறைய அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது வேலை செய்கிற இடங்கள் வந்து பெண்களிடம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கான பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளி சனியில் வந்து 8ல் போகும்போது இந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான ரொம்ப புதிய முயற்சியில் அப்போது ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது
குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், தொழில் ரீதியான விஷயங்களும், மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ கணவன் மனைவிகளும் சின்னதாக வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு போராட்டங்கள் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். கடகலக்கணமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கா. ஸோ 5லேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களில் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதனால் நிறைய சந்தேகங்கள், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ சந்தேகத்தால் மண்டை அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கடகலக்கணமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 3லிருந்து அது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடிகள், கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம ராசிகள் வந்து கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாயார் மற்றும் தாயார் விஷயங்களும் சரி, பெரிய லாபங்கள், அதாவது பாதகாதிபதி 8ல் போகும்போது பெண்களின் சாபம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக. அதுவும் தாயார்கிட்டலாம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால அது மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய லாபம் தருது, பெரிய வருமானம் வரும்னு சொல்லிட்டு அகலகால வச்சுருவீங்க, மாட்டிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பெண்கள் விஷயங்களில் கவனம் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து சுக்கிர தசாபுத்தி நடவடிக்கைகளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ பார்த்துருந்துங்க. மற்றபடி என்னங்க, ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் 5ல் இருக்காருங்க. அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்ப்போம். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன விஷயம்னா 5ல் இருக்க அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட சாரத்தில் போகும்போது அது 12ல் இருக்கும்போது கொஞ்சம் மறைமுகமாக சில பேர் திட்டுறது, கொஞ்சம் வந்து அவதூறாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை கண்டுக்காம விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மனக்கசப்புகள், மனக்காயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. காரணம் சூரியன் வந்து இப்போ அந்த சுக்கிரனில் போகும்போது அந்த சாரம் வந்து செவ்வாய்க்கு வந்து வரனால கொஞ்சம் அந்த ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. சூரியன் சுக்கிரனும் போதே இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம்னு 3ஆம் அதிபதி. ஸோ ஏதாச்சும் பூர்வீக லேண்டு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தும்போது சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது உங்களுடைய 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்க புதன் வந்து என்ன மாதிரி விஷயம், அது பூமி சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்றைக்குமே வந்து ஒரு சனி புதன் ஒரு காரகத்துவம், ஒரு பிளானட்டரியில் வந்து அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருந்தாலே ஒரு ஏமாற்றுதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து சனி புதன் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர்களால் சின்ன சின்ன அவமானங்கள், கொஞ்சம் சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த நீச்சதாரையில் செவ்வாய் இருக்கும்போது அந்த மாதிரி அவமானங்களும் மனசு காயப்படுற மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் ஏதாச்சும் வந்து எழுதும்போது 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது 7ல் வந்து சனி வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து குருவுடைய சாரத்தில், அது குரு வக்கரமாக போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஏன்னா வந்து 8ங்கும்போதே நடைமுறையில் வந்து நிறைய பிரச்சனைகள் குழந்தைகளாலோ, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு வக்கரமாக இருக்கலாம், ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் நீச்சமாக இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கட்டும் ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ்லாம் நல்லா இருந்தால் நடைமுறையில் வந்து மனக்காயங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபுத்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குது சிம்மராசி என்பது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து 5ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து 10க்கு 8ஆக வரும்போது தொழிலில் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ஒன்றும் இல்லை, கொஞ்சம் செலவுகள் இருக்கும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயம், சின்ன அலைச்சல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் நம்ம சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியங்கள். செவ்வாய் வந்து 12 இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களும் போது உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 12 இருக்கும்போது அப்பா அம்மானால் சின்ன மனக்கலக்கங்கள் இருக்கும். பின்னாடி வந்து அம்மா இப்படி பேசிட்டாங்க, அப்பா இப்படி பேசிட்டாங்கன்ற மாதிரி மனக்கலக்கங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாக்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து ஏன்னா அந்த நீச்ச கிரகங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது 7, 8ன்னும் போதே கொஞ்சம் மனசில் வந்து டேரெக்டாக சண்டை போடுறது, ஒரு மாதிரி எமோட் ஆகிற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துருங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்குது. ஸோ 5, 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது. சில நேரங்கள் வந்து நம்ம வேகமாக தொழில் போகணும் போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல், கொஞ்சம் அலைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. சிம்ம லக்னமாக வந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காருங்க. 7ல் இருக்க சனி வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது அது 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அந்த வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகளோட பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 2, 11ஆம் அதிபதி புதன் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பூமி சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள், சிறப்பான ஒரு பலன்கள், வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரிய நல்ல ஒரு பலன்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதில் ஒரே விஷயம் என்னென்னா புதன் வந்து சனி சாரத்தில் இருக்கும்போது புதன் சனி தொடர்பு இருந்தாலே ஏமாற்றங்கள், ஸோ யாராச்சும் வந்து நம்மளை ஏமாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது 2லேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டாக்ஸேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எதாவது இடமா பேசினா அதில் மாட்டிக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருக்கிற சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7 நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாய்ப்புகள், நல்ல ஒரு லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மனசில் ஒரு காயங்களை ஏற்படுத்தும். ஏதாவது இடமா பேசுவானுங்க, என்னடா இப்படி நல்லா போயிட்டு வந்து இப்படி பேசுகிறான்னு. பிஸ்னஸில் வந்து ரிசல்ட் பிரச்சனை கிடையாது, நடைமுறையில் வந்து அவங்க பேசுகிற பேச்சுக்கள் சில சம்பவங்கள் வந்து மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாகணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்லா மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியமானதால் இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் உள்ள புதன் வந்து சனியுடைய சாரத்தில் போது என்றைக்குமே இந்த சனி புதன் போதே கொஞ்சம் ஏமாறுதல் இல்லை ஏமாற்றுதல் இந்த மாதிரி விஷயங்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறோம் சொல்கிறான்னு சொல்லிட்டு வேலையை விடுறது, இல்லை வேலைக்கு வந்து வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் வந்து ஒன்று நீங்கள் ஏமாற்றுவீங்க, இல்லைன்னா மற்றவங்களை ஏமாற்றுவோம். இதில் ஏதாவது ஒன்று நடக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறதுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்பா குடும்பம் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய வந்து பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொண்டு ஏற்படுத்தும். பணத்துக்காகவோ ஒரு பொருள் பெருசாக சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து பெரிய ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் வக்கரமாக இருந்தாலும் அது 11ல் இருக்கும்போது திடீர் ராஜ யோகங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இப்போ அந்த செவ்வாய் தசாபதினா பெரிய யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், வராத கடன் வர்றது, திடீர்னு ஒரு லக்கில் வந்து ஏதாச்சும் பெரிய லாட்டரி டிக்கெட் விற்கிறது, ஒரு சின்ன லாட்டரி டிக்கெட் வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 9ல் வக்கரமாக இருக்காருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
அப்பா அம்மா மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் இருந்தாலும் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா வந்து அது பாதகாதி விதிக்கிற ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் அப்பாவுடைய விஷயங்களுக்காக நம்ம வந்து நிறைய விட்டு கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இது வந்து யார் பேசிக்காக வந்து பிரச்சனையை கிளப்போனா ஒய்ஃப் தான் காலை போவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க. லாபம் இருக்குமான லாபங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறத தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் நிறைய அலைச்சல்கள். ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா, ஏதாவது கோயில் குளம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 7ல் வந்து ராகு. ஸோ 7 ராகு இருந்தாலே வந்து எதிராளி வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ சில நேரம் வந்து வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து நிறைய பிரயாணம், ஒரு சில இடங்கள் வந்து என்ன ஆகுனா கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11 இருக்கும். சிறப்பான பலங்கள், நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 4ல் இருக்குது. ஸோ 5ல் இருக்குது. ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ வேலையில் வந்து மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா 6, 9 நாளே வந்து பிரயாணம் மேற்கொள்வது, அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தேரி வந்துடுவாருன்னா அதான் தேரிலாம் வந்துடுவார். பட் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சங்கடங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த ராகுங்கிற ஒரு விஷயங்களும் சரி, மற்றபடி வந்து தந்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது 3ல் இருக்கா. ஸோ நிறைய டாக்குமெண்டேஷன், ஸோ புதிய அக்ரிமெண்ட், புதிய டாக்குமெண்டேஷன் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலங்கள். தசாபுத்தி பலங்களை வந்து கன்னி லக்னமாகுது சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து 12 அதிபதியாக இருந்து அவர் வந்து ராசியிலே இருந்து அது சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது ஏதாவது லோன் போட்டு இடம் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் வெடுக்குன்னு வர மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபதி, சந்திரன் வந்து சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி அந்த விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ராஜயோகங்கள் இருக்கிறனால சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. கன்னி லக்னமாக இருந்து ஏன்னா அந்த ஒரு அதிர்ஷ்டங்கள் ரொம்ப நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துரும். பட் ஆனால் அதிர்ஷ்டங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். கன்னி லக்னமாக அந்த ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்குனால சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ் இருந்தாலும் பட் எல்லாமே சரியாயிடும். மற்றபடி இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த குரு வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் விட்டு கொடுக்காத தன்மையெல்லாம் இருந்தாலும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் சார்ந்த உறவுகளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்பாக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஏன்னா வந்து அப்பாவுடைய பிடிவாதம், அப்பா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது பார்த்துக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பலுக்கள், வேலையில் வந்து நிறைய வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். அது மட்டும் இல்லை, வேலை விஷயத்துக்காக நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை. கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கடன் ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாவை, கேது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சாரத்தில் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, புதிய வேலையினாலும் வெளியூர் வெளிநாடு போய் வேலை பார்க்குற மாதிரி வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். குழந்தைகளுடைய பேச்சுக்கள், குழந்தைகளோட நடவடிக்கைலாம் வந்து கொஞ்சம் சிறந்த அவமானங்களோ கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமாக 10ஆம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள், சின்னதாக ஒரு அவமானங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து யாரும் இன்வால்வ் பண்ணாமல் விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மேட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள், சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷ்னலிக்காக இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அகலக்கால் வைக்கிறது, புதிய முயற்சிகள் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல், ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயாருடைய முன்னேற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து 5ல் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது 8ஆம் அதிபதி சாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து நமக்கு ஒரு 8ஆம் அதிபதியுடைய சாரம்னாலே வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு டென்ஷனை கொடுக்குங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் டென்ஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. பக்கத்தில் வேலை செய்கிறவன்ட்டு ஏதாச்சும் உளறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்கார்ட்ட ஏதாவது ஏடாகமாக பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நமக்கு மன உளைச்சலோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, டென்ஷனோ விரோதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமான. புதிய கடன் ஒப்பந்தங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் குழந்தைகளாக வந்து ஒரு மன உளைச்சலோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, டென்ஷனோ ஏற்படுத்தும். அதுவும் நட்சத்திர சாராதிபதியும் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலையும் ஒரு மனசில் வந்து சங்கடங்களையும் ஏற்படுத்தும். கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாட்டு சம்மந்தமான விஷயங்கள், வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன், 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 3ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக சிறப்பான பலன்கள். சில பேர் வந்து வேலையில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்தி அதனால் நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கா. ஸோ 3ல் இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ ஏதாவது வேறு வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ புதிய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அது வந்து 5ல் இருக்கும்போது திடீர்னு அந்த ஏற்றங்களையும் ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கும். கொஞ்சம் பார்த்தோம் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போவீங்க, வெளியூர் சுற்றுலா இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து சிறப்பான பலங்கள், புதிய வீடு, சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய ஈடுபாடோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ்ஸு, கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வெளியால் யாரையும் வந்து பஞ்சாயத்துலாம் கூப்பிடாமல் உங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது பார்த்து நடந்துக்குங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து ராகு தசாவது, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கிற ராகு வந்து இப்போது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், பார்த்துருந்துங்க. செலவில் கொஞ்சம் ஜாஸ்தி வைப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் வேலை சம்மந்தமான விஷயங்களும் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து குரு தசாபதியும், குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கார். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது பக்கத்தில் வேலை செய்வரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது போட்டு கொடுத்து உங்களை மாட்டி கொடுத்ததுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது மட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரிடம் வந்து விரோதம் பாராட்டம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வந்து இரவலுக்கு இந்த பைக் வாங்குறது, கார் வாங்கிட்டு போகிறலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஸோ அதனால் நமக்கு சிக்கல் வரும். வண்டி வாங்கல் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசாவும், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்குது. ஸோ அது வந்து குருடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலகட்டங்கள் வண்டி வாகனங்கள் மூலியமாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ பார்த்து நடந்துங்க. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இல்லை அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபதி இருந்தால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ 9, 12 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள், வெளி மாநிலங்கள் இருக்கும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ துலா லக்னமாக வந்து கேது தேசாவை, கேது 12லேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரும். மறைமுகமான வருமானங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 3 அது சுக்கிரனுடைய சாரத்தில் வேலையில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது இங்கே மாதிரி இல்லாமல் அங்கே மாதிரி சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து
ஏன்னா வந்து அந்த விஷயங்கள் வந்து கேது வந்து அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். கொஞ்சம் வந்து தூக்கம் வராமல் யோசிப்பீங்க, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அதுதான் விஷயம். சந்தேகங்கள் நிறைய வரும். சந்தேகங்களை மீட் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ துலா லக்னமாக வந்து சுக்கிர தசா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையிலும் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கிறதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்க பாதகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது யாராச்சும் கட்டே போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் வந்து தாயார் சம்மந்தமான விஷயம், தந்தை சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல லெவலில் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வரும். அது மட்டும் இல்லை வீடு வாசல் ஏதாச்சும் விற்பனை இருந்ததுன்னா விற்பனையாக இருந்தால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகன விற்பனையிலையும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5. ஸோ 5ல் வந்து ராகு இருக்குது. ஸோ 5ல் ராகு இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைங்க கொஞ்சம் அட்டமன்சியாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து அது பிரச்சனை என்னென்னா சனி செவ்வாயுடைய அந்த பார்வை இருக்கும்போது அந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்தும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9ல் வந்து கொஞ்சம் அந்த பாதகஸ்தானம் ப்ளஸ் நீச்சன்னும் போதே வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து எதாவது கட்டையை போடுவாங்க, ஏதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, நம்மளை வந்து எதாவது ட்ரிகர் பண்ணுறதுன்னுவாங்க. ஸோ அப்படியே தூண்டி விட்டு நம்மளை வந்து வேடிக்கை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமான வேலையில். அதே மாதிரி கடன்கள் ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்துருந்தாங்க. தாய்மாமன் வீட்டுக்கெலாம் இப்போ போயிடாதீங்க. ஸோ அதனாலேயே அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7, 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவியினோட வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். இவங்க ஒரு ஊர் அங்கே ஒரு ஊருன்னு சும்மா கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து புதன் வந்து 8ஆம் அதிபதியான சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத ஒரு அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்ட்டோ சைன் பண்ணும்போது ஒன்றுக்கு நாலு வாட்டி பார்த்து யோசித்து சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும், பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது 9ஆம் அதிபதி உங்களுக்கு பாதகாதிபதியான சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதியிலிருந்து குடும்பம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த வாரம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்களாக இருக்கும்போது சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுவும் சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா விருச்சிக லக்னமாக வந்து சூரிய தசாபத்தி வந்து சூரியன் வந்து 10ஆம் அதிபதி அங்கே 2ல் இருக்கும்போது நல்லா ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட், வண்டி வாகன விற்பனைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக வந்து பாதகாதிபதியாக வரும்போது குடும்பத்தில் சின்ன சலசலப்புகள், இளைய சகோதரர்கிட்ட வந்து கொஞ்சம் டென்ஷனாக வருது, இந்த மாதிரிலாம் 2-3 நாள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து 9ல் வந்து நீச்சமாய் பாதகத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூரில் வேலையில் இருக்கவங்க, வெளி மாநிலங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த நீச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளாலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதோ கோபதாபத்தில் அப்பா கிட்ட வாக்குவாதம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும். தாயார் நிலபலங்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து பசங்களுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கார். 2, 5, 7 நாளே வந்து குழந்தைகளுடைய திருமணம் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது சின்னதாக ஒரு ஸ்க்ராச்சஸ் ஏற்படுத்தும். மனசில் வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணி ஓகே பட்ட மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.
அப்புறம் விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தின்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயாருடைய உடலும் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கிறது என்ன நடக்கும் அப்படின்னிங்கன்னா சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான ஏன்னா 3ஆம் தேதி நாளும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் சேல்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான். ஸோ அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து ராசியிலே 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்களால் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் வந்து அந்த வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த புதன் தசாபுத்தி அந்த நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிலபுலங்கள் சேல்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1-4 வாட்டி அந்த ரேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா சின்ன ஏமாற்றங்கள் ஒன்று நீங்கள் ஏமாற்றலாம் இல்லைனா அவங்க உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து கேது தேசாபதி கேது 11. ஸோ 11லிருந்து அவர் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து ஒரு நாளில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள் வீடு நிலபுலங்கள் வண்டி வாகனங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கு. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். 6ல் இருக்கும்போது 4, 6 போதே கொஞ்சம் ஏதாவது லேண்டு நிலபுலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் டிலேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷனலி கொஞ்சம் நடைமுறையில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து கேர் டேக் பண்ணி எடுத்துக்கோங்க, வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து இப்போ குடும்பத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் சிறுதூர பிரயாணங்கள் அங்கங்கே போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது நிறைய தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வீடு வாசல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பராமரித்து செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வீடு மேலே ஏதாவது லோன் வாங்கலாமா, வண்டி மேலே ஏதாவது லோன் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள், புதிய வண்டி வந்து ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நாளில் உள்ள ராகு. ஸோ ராகு வந்து 4ஆம் அதிபதியாக இருந்த சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபுலங்கள் ஏதாச்சும் விற்பனைக்கு தான் விற்பனையாகி அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளும் கொஞ்சம் அவமானங்களும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட செயல்பாடுகள் மேலே நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஆன்மீக பிரயாணங்களை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணி ரொம்ப தூரம் பிரயாணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ வேலையை மாற்றிக்கலாமா, அப்படி போகலாமா இப்படி போகலாமலாம் எண்ணுவீங்க. பட் இருந்தாலும் அது இப்போது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போதைக்கு வந்து மாறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்துங்க. வேலையை வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் டெய்லி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவியினுள்ள நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. மற்றபடி 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் குடும்பத்துக்காக கொஞ்சம் ஓடுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆன் தி வே. அதே 9ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். ஸோ பிரயாணம் வந்து வெளிநாட்டில் இருக்க வந்து புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் நல்லா வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கணவன் மனைவிகள் வந்து இவர் ஒரு ஊர் அவர் ஒரு ஊர் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு 2 பேருக்குமே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது அதுவும் சனியுடைய சார்ந்து சனியுடைய இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் வந்து ஜாலியாகவும் ஃபன்னாகவும் சுற்றுறது கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். சில பேருக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள். ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அது நல்லா லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்பும் இருந்தாலும் பட் அது வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கனால நடைமுறையில் சின்ன சின்ன அவமானங்களும் மனக்காயங்களையும் ஏற்படுத்தும். அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. இளைய சகோதர சார்ந்த விஷயம்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அது மூத்த சகோதரர் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.
அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது மறைமுகமாக நிறைய தூக்கம் வராமல் டென்ஷன் ஆகுது, குழந்தைகளை நினச்சி டென்ஷன் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ சந்தேகங்கள் வந்து மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. எதாக இருந்தாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, கொஞ்சம் யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். தனுசு லக்னமாக வந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்காருங்க. 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது பிரிந்த தந்தையார் எங்கேனாச்சும் கோச்சிட்டு இருந்தாருன்னா அவர் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையிலும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வெளியூர் வேலை ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக சந்திர தசாபதி, சந்திரன் 8ஆம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் குடும்பத்தில் வந்து வரவு செலவு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 8ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் நிறைய சந்தேகங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ எதாக இருந்தாலும் வந்து உட்காந்து யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 4ல் இருந்து அது சனியுடைய நிலபுலன்கள் விற்பனை தன்னெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வண்டி வாங்கி விற்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபதி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது புதிய நிலபுலன்களோ வண்டி வாங்கலோ லோன் போட்டு வாங்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஓகேங்களா. கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கூட வேலை செய்வர்களையும் நம்பாதீங்க. ஸோ அவங்களால வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரும், ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அவசியம். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சண்டை போடாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபதி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக வந்து 7 10ஆம் அதிபதியாக வந்து அது 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் அங்கங்கே பிரிஞ்சு அவர் ஒரு ஊர் இவங்க ஒரு ஊர் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராவல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே நன்மைக்கு தான். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண தானே அடுத்த லெவல் போக முடியும். தனுசு லக்னமாக வந்து கேது தேசம், கேது வந்து 10ல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கலாம். தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள், கவர்மெண்ட் லோன் அப்ளை பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதெல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி 3ல் இருந்து வேலையில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் சேஞ்ச் பண்ணிக்கலாமாங்கன்னா இப்போ பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது அவிட்டம் செவ்வாயோட சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்தோம். வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை. இன்றைக்கி திட்டுறான்றதுக்காக வேலைக்கு போகிறோம், வேலை கம்பெனிக்கு போகிறோன்னா அந்த கம்பெனி இதோட கேவலம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்களாக வரும். ஒரு பிரார்த்தனை விஷயம் டெய்லி வந்து மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 2ல். ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஸ்ட்ராங்காக பேசுவீங்க. கொஞ்சம் பேச்சில் நிதானம் இருக்காது, கொஞ்சம் படப்படன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து அலைச்சல்கள், குடும்பத்துக்காக நிறைய குழம்புவீங்க. அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா என்ன பண்ணணும்னு தெரியலங்கிற ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்து 3ல் உள்ள ராகு. ஸோ 3ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அப்படியே எடுத்துக்காமல் என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய பிரச்சனைகள், கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு, கேவலமாக பேசுகிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சனியோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனலாக அதிகமாக பேசுவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலன்கள், ஆன்மீகம், கலைகள், கலைஞர்களுக்கெல்லாம் வந்து நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அது அவிட்ட நட்சத்திரத்தில் போகும்போது சின்னதாக வந்து ஒரு மனசலனங்கள், மனசஞ்சலங்களை ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது கொஞ்சம் மறைமுகமாக தூக்கம் வராத மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். மற்றபடி வந்து வருமானத்துக்குலாம் எந்த குறைவும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 6ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து 11 இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள், ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், ஒரு குரு ஸ்தானத்துக்கு உயர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் இருக்கும். பட் இந்த நடைமுறையில் சின்ன சின்ன மனக்காயங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பேசுகிறது, பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா எதிராளி வந்து நம்மளை சின்னதாக அவமானப்படுத்துகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க, விட்டு கொடுத்து போங்க, வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய லாபங்கள் கருதி அதனால் வந்து சின்ன அவமானங்கள் ஏற்படுறது, இல்லைனா வந்து ஒரு மூத்த சகோதரர் அவமானப்படுத்துகிற நண்பர்களால் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து பெரிய லாபத்தை எண்ணி போய் கடைசியில் ஐயோ என்னடா இப்படி பேசிட்டாங்களேங்கிற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தின்னு சூரியன் அஷ்டமாதிபதி 12ல் இருக்கும்போது, அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை நினச்சிக்கிட்டு உட்காந்து நைட்டெலாம் தூங்காமல் இருப்பீங்க, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் அதெல்லாம் ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான ஃபண்ட் கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக சந்திர தசாவது சந்திரன் 7ஆம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் வாரத்தின் ஒரு திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் செலவு தான். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செவ்வாய் வந்து 7ல் இருக்கனால கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். கொஞ்சம் கேவலமாக பேசுறது, கொஞ்சம் எமோஷனலாக நடந்துக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து ராகு தசம், ராகு வந்து 3ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் சின்ன சின்ன கலகங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த 2-3 நாளே வந்து அந்த கலகங்களும் ஒரு சந்தேகங்களும் வரும். கொஞ்சம் ட்ராப் பண்ணுற மாதிரி, கேமரா வைக்கிறது, மொபைல் செக் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து குரு தசாபதியும், குரு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 5ல் வக்கரமாக இருக்கும்போது புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. புதிய முயற்சிகள் எடுத்தாலும் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுனாக போகிறதோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து சனி தசா வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய மாற்றங்கள், வேலையில் நிறைய மாற்றங்கள், பிஸ்னஸ்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பெரிய லெவலில் வரணும், பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுக்கு ஒரு மகர லக்னமாக இருந்து கேது தசாவது கேது வந்து 9ல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 9ல் இருக்கும்போது கொஞ்சம் தந்தையருடைய கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. முதல் லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து 5-10ஆம் அதிபதி. ஸோ 5-10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நிறைய மாற்றங்கள் பண்ணி பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் சுக்கிரன் வந்து போகிறது வந்து அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயோட சாதத்தில் போது கொஞ்சம் நடைமுறையில் வந்து சில பேர் பேசுகிறது நம்மளை காயப்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு பிரார்த்தனை அவசியமானது. 6 இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி, உங்களோட ராசியாதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் என்னத்தை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம், போஸ்ட்பான் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அது போஸ்ட்பான் பண்ணுறதுனால எதுவும் கிடைக்க போதில்லைங்கிறது முதல்ல நினச்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிலபுலங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வருமானம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனங்கள்லாம் வந்து ரொம்ப வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அது குரு வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். தாயார் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. நீங்கள் பேச்சிலும் ஒரு பிடிவாதம் இருப்பதற்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் நீச்சமாக இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள், வேலையில் நிறைய சந்தேகங்கள், வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாக்குமெண்டேஷன், சப்மிஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களை ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ ஏன்னா வந்து இது ஒரு எமோஷ்னலிக்கான கிரகம். செவ்வாய் சனி காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு எமோஷ்னலிக்கு கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப தாயார் தந்தையர் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அது செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது இந்த ஒரு 4-5 நாள் வந்து
கொஞ்சம் வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலிக்காக இருக்கும். அப்பா அம்மாவை நினச்சி கொஞ்சம் அவமானப்படுத்தி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏதாச்சும் ஒரு புலம்பல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து சின்ன சின்ன மனக்காயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து பல்ல கடிச்சிட்டு இருந்துங்க ஒரு வாரம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி. ஸோ 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் 8ஆம் அதிபதி 10ல் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தொழில் வந்து சங்கடங்கள் நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக வரும். கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக எந்த டிசிஷன் எடுக்கிறதுனாலும் 1க்கு 4 முறை யோசிச்சு எடுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து தடார்படான்னு எதாவது பேசி எதாவது பண்ணி மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் வந்து நல்ல லாபங்கள் கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே கொடுக்குது. பட் இருந்தாலும் 6ல் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அவமானங்களை வேலையில் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் இன்சல்ட்டு கொஞ்சம் வந்து புலம்புறமான விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். வேலை செய்கிற இடங்களில் கடன் சம்மந்தமான விஷயங்களும் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் செவ்வாயோட சாரத்தில் சில நேரங்கள் வாக்குவாதங்கள் வரும். அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் பார்த்தோன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கடன்களால் வந்து தொழில் வந்து ஒரு அவமானங்களோ சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் தொழிலாளர்களால் ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நிலபலங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அது வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிற தசாபதி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு எல்லாமே சிறப்பாக இருக்கும். நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை திருமணம் சார்ந்த உறவுகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக சந்திர தசாபதி சந்திரன் வந்து 6ஆம் அதிபதி சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் மன உளைச்சலையும் கொஞ்சம் அவமானங்களும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் எமோஷனலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கும்ப லக்னமாக வந்து ராகு தசாபதி ராகு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாதனமாக சின்ன கலகங்கள். ஸோ குடும்பத்துக்காக ஏதாச்சும் விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மெனக்கடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக வந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனில் போகும்போது நிறைய வேலையில் வந்து வேலை பளுக்கள் வேலையில் சின்ன மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் லாபங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நிலபுலங்கள் தாயார் சொத்து வண்டி வாகனங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்களை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு சனினாலே வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கூட. அதுவும் சனி வந்து செவ்வாயோட சாரத்தில் அந்த ஒரு பார்வையில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வேணும் ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும். அடிக்கடி திடீர்னு ஒரு பகை உணர்ச்சியும் எமோஷன்ஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபதி புதன் வந்து 5 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபதி கேது வந்து 8ல் இருக்கும்போது அது சூரியனுடைய சாரத்தில் இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் மல்லி கொடுத்துரும். ஏன்னா வந்து 8ல் உள்ள கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் கேது இப்போ சூரியன் 11ல் இருக்கும்போது கணவனால் வந்து திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து 4 9ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை தந்தை சார்ந்த விஷயங்களையும் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் நடைமுறை பேச்சுவார்த்தையில் வந்து சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் மனசு நோகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா அது செவ்வாயோட சாரத்தை செவ்வாய் நீச்சமாக இருக்கிறனால அந்த மாதிரி மனக்காயங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்க. ஸோ மற்றபடி எனக்கு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், இறைவனை வந்து நம்ம பக்கத்தில் கொண்டு வரணும். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக வந்து 3ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும். குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் நிறைய சேஞ்சஸ், இதனால் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது அது வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருங்க. ஏன்னா வந்து குரு வந்து 3லிருந்து அது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களை கொடுத்துரும். அது எந்த வித மாற்றம் இல்லை. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளாக வந்து நல்ல சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. பட் இருந்தாலும் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சில நேரங்களில் குழந்தைகளோட நடவடிக்கை மனக்காயங்களையும் ஏற்படுத்தும். ஏன்னா யாருக்கெல்லாம் அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களே பண்ணோம் அப்படின்னும்போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், குழந்தைகளுக்காக வந்து ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும் குடும்பத்தில். ஸோ அதனால் ஒரு ப்ரெஷர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, சின்ன மனக்காயங்கள் அவமானங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வெளியூர் பிரயாணங்களை போகவும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், பிரயாணங்களால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் சுக்கிரன் செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஏதோ நினச்சிக்கிட்டு நைட்டு தூங்காமல் இருக்கிறதெல்லாம் வந்து விட்டுருங்க. எது நடக்குமோ நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து டிசிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எமோஷன்ஸ் எடுத்துக்கிறது அவசியங்கள்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4, 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் அலைச்சல் தான் எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 5ல் உள்ள சந்திரன். ஸோ 5ல் உள்ள சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் 5ல் உள்ள செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால குழந்தைகளால் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னடா இந்த பிள்ளைங்க நம்ம கஷ்டப்படுறோம், இது வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்குங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் எமோஷனும் ஆவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டதுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் பாசஸால் வந்து நிறைய ஒரு ப்ரெஷர்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ கொஞ்சம் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசஸோடைய டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், மனைவி பிரயாணம் பண்ணுறது, கணவன் மனைவி ஒரு ஊர் இவர் ஒரு ஊர் பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். பட் இருந்தாலும் வந்து அந்த புதன் சனின்னும் போது யாரோ வந்து ட்ராப் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி எண்ணங்கள் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். அதை மட்டும் வந்து விட்டுருங்க. ஸோ யார் நம்மளை ட்ராப் பண்ண போகிறான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான தொழில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சனி. 11ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது பெரிய லாபங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும். ஸோ நிறைய பிரயாணங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து பெரிய லெவலில் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பட் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தின்னு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாசஸால் வந்து ஒரு எமோஷனாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து 5ல் இருந்து அது வந்து நல்ல சிறப்பான பலன்களை கொடுத்தலாம். 5ல் உள்ள சந்திரனுடைய கடகத்தில் இருக்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும். ஸோ மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன அவமானங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா வந்து அது செவ்வாய் நீச்சமாக இருக்கனால அதனால் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அது ட்ராவலில் இருக்கும்போதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆன்மீக ட்ராவல்லாம் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது மறைமுகமான நிறைய விரயங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதை தடுக்க முடியும். கொஞ்சம் வந்து வருத்தப்படுவீங்க. பட் இருந்தாலும் அதாவது சுப விரயமாக மாற்றிக்க வேண்டியது தான். அப்புறம் மீன லக்னமாக இருந்து குரு தசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து 11ஆவது பணியில் பெரிய லாபங்களுக்காக பெரிய பெரிய முயற்சிகள் பெரிய பெரிய வெற்றிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. பட் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.
அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக வந்து புதன் தசாபுதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும் நிறைய பிரயாணங்கள். ஸோ வீட்டுக்காகவும் மனைவிக்காக குழந்தை உங்களுக்காக நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் தான், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் விட்டுருங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து கேது திசை. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7லிருந்து அது சூரியன் 6ஆம் அதிபதி சூரியனோட சாதத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் கணவன் மனைவி நடுவில் இருக்கும், தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேலை பளுக்கள் காரணமாக வீட்டை பார்க்க முடியலங்கிற ஒரு எண்ணங்களையும் ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துட்டோம்னா அது கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க தான் நடக்கும், மற்றவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம்னு 3 8ஆம் தேதி 12ல் இருக்கும்போது பிரயாணங்கள். ஸோ பிரயாணங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கொஞ்சம் ஹைலி ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் நைட்டு தூக்கம் வராது, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் தெரியலையேங்கிற மாதிரி எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வந்து இப்போ செவ்வாயோட சாதனமாக இந்த வாரத்தில் வந்து தேவையில்லாத ஒரு அவமானங்கள் வேலையில் வந்து பார்த்தா ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை வந்து மண்டையில் ஏறுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏதோ தடார்புடார்னு எதுவும் முடிவெடுக்காமல் பொறுமையாக உட்காந்து யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து இறைவனை வந்து மனதாக பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம். ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்குப்படிதமே வரும். ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12% வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம். மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் உபாசனை நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி 3 வேளை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அரட்டை அடிக்கிறோம். பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான். ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ, இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம். பட் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓம் நமச்சிவாய ஓம், அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்ற ஆரம்பிப்பார். ஸோ ஒன்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா, உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா, அப்படியே இந்த 4 பக்கத்துலேருந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி, அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது, ஓகேங்களா? ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு நிம்மதி தேவை, சந்தோஷம் தேவை, ஓகேங்களா, நல்ல ஆரோக்கியம் தேவை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உணரணும், மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இமீடியட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன், எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். அந்த டைமில் கரெக்டாக வந்து விடியகாலம் 5 மணி 4:30 மணிக்கு எழுந்துச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள். அந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்க, பேசும், அருமையாக பேசும். எப்படி தெரியுங்களா, ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும். ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னு போது எனக்கு டிவிலேருந்து நிமித்தம் வந்தது. டிவிலேருந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறாங்க, ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிற அந்த நிமித்தம். ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான். ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமாக கொடுக்கும், புக்கிலேருந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும். உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலைலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் எத்தனை மணிக்கு, 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி பரவாயில்ல, எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த 11 மணினா 11 மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க, யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க,
ஓம் நம சிவாயனும் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.